everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் switch case and அதே இதில் நம்ம எப்படி யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கி நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம் அதை பற்றியும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த இஃபெல்ஸ் மாதிரி தான். நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது சில டைம் நம்மளுக்கு நிறைய தடவை எல்ஸ் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போது அந்த டைமில் நம்ம இந்த ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், நம்ம கோடோட லுக்ஸுக்காக, அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நம்ம ஸ்விட்ச் கேஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச் கேஸோட டெஃபினிஷன் இந்த ஸ்லைடில் நான் பார்க்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்குதுன்னா, ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே நிறைய பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ஸ் எப்படி ரன் ஆகும்னா, நம்ம ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ப்ரொவைட் பண்ண வேல்யூவை அது ஒவ்வொரு பிளாக்காக போய் செக் பண்ணி எந்த பிளாக் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குதோ அந்த பிளாக்கை மட்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதில் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு கண்டிஷனை வச்சுருப்போம். இப்போ ஒரு வேளை நம்ம கொடுக்குற வேல்யூ ராங்காக இருந்துச்சுன்னா, ஸோ அது ஒவ்வொரு கேஸாக போய் செக் பண்ணும். அந்த கேஸ் எதுவுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கடைசியாக நம்ம வச்சுருக்கிற டிஃபால்ட்டு ரன் ஆகி அது எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் நம்ம இந்த டெஃபினிஷனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உள்ள மெனுவை நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. வெயிட்டர் உங்களுக்கு ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. அதில் டிஃப்ரெண்ட் ஃபுட் லிஸ்ட் அதில் இருக்கும். நீங்கள் அந்த மெனுவை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த ஸ்விட்ச் கேஸ் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போதும் ஸ்விட்ச் கேஸும் அந்த மெனு, அதில் இருக்கிற மெனு மாதிரி தான். எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன், இப்போ நம்மளுக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு நம்ம வெயிட்டர்கிட்ட சொல்லும் போது வெயிட்டர் அந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இது நம்ம ஒரு வேல்யூ நம்ம கொடுப்போம். அது ஒவ்வொரு கேஸாக போய் செக் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டை கொடுக்குற மாதிரி நம்ம ஆன்சரை கொடுக்கும். இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மெசேஜை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் நான் ஸ்விட்ச் கேஸோட ஃப்ளோ சார்ட் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அதாவது நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிற இடத்துல நம்மளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ ஒவ்வொரு கேஸாக போய் செக் பண்ணும். கேஸ் 1ல் போய் செக் பண்ணும். நம்மளோட வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சுன்னா, நம்ம கொடுத்துருக்க வேல்யூவோட அவுட்புட் அதில் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி அந்த கேஸ் ஃபுல்லாக பிரேக் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண்டிஷன் க்ளோஸ் ஆயிரும். ஒருவேளை அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கேஸ் 2க்கு போய் செக் பண்ணும். அது அந்த இதில் போய் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகி பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸாக நம்ம கொடுக்குற வேல்யூவை டிபெண்ட் பண்ணி போய் செக் பண்ணும். ஒருவேளை நம்ம கொடுக்குற வேல்யூ அந்த லிஸ்ட்டில் இல்லை, அந்த கேஸில் எதுலேயுமே இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக வச்சுருக்கிற டிஃபால்ட் அந்த கண்டிஷன் ரன் ஆகி நம்மளோட கேஸ் பிரேக் ஆகும். இப்போ நம்ம ஸ்விட்ச் கேஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு இன்டீஜர் அசைன் பண்ணுறேன். என்னோடய ரூட்டை நான் இதில் செக் பண்ண போகிறேன். நான் எங்கே போகிறேன், என்னோடய பஸ் ரூட் எங்கெல்லாம் போகுது, நான் 1 2 3 அப்படின்னு ஒரு நம்பரை நான் அசைன் பண்ணும்போது அது ஒவ்வொரு கேஸாக போய் செக் பண்ணி எனக்கு எந்த ரூட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ என்னோடய இன்ட் ரூட் நம்பர் அப்படின்னு நான் ஒரு வேல்யூ 2 வச்சுருக்கிறேன். என்னோடய ஸ்விட்ச் கேஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன், ரூட் நம்பர் அப்படின்னு உள்ளே அனுப்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நான் எழுதியிருக்கிறேன், என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸ் என்னவாக இருக்கணும்னா சென்னை டு பெங்களூர் போகணும் அப்படின்னு இருக்கும். செகண்ட் கேஸில் என்ன இருக்கும்னா மதுரை டு கன்னியாகுமரி போகும் அப்படின்னு இருக்கும். கேஸ் 3ல் திருச்சி டு கோயம்புத்தூர் இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 3 கண்டிஷனும் இல்லாமல் ஒரு நம்பரை நம்மளோட யூசர் கொடுத்தாங்கன்னா டிஃபால்ட்டோட கண்டிஷன் ரன் ஆகி இன்வேலிட் ரூட் நம்பர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ என்னோடய ரூட் நம்பர் நான் 2 கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு கேஸாக செக் பண்ணும். ஃபஸ்ட் கேஸ் 1ல் போய் செக் பண்ணும். ரூட் நம்பர் 1ஆக இருந்துச்சு 2ஆக இருந்துச்சுன்னா இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஒரு வேளை 2ஆக இல்லைன்னா இந்த கேஸ் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாமல் நெக்ஸ்ட் கேஸ் செக் பண்ணோம்.
கேஸ் 2ல போய் செக் பண்ணுது, யூ செலக்டட் ரூட் 2. அப்போது நம்ம ஆல்ரெடி 2 தான் கொடுத்துருக்குறோம். ஸோ என்னோடய அவுட்புட் வந்து கேஸ் 2ல் இருக்கிற இந்த கண்டிஷன் தான் என்னோடய அவுட்புட்டாக வரும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோடய ஆன்சர் என்ன வருதுன்னா, என்னோடய கேஸ் 2 வந்து ரன் ஆகி மதுரை டு கன்னியாகுமரி ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அவுட்புட் எனக்கு வருது. இப்போ என்னோடய ரூட் நம்பரை வந்து மாற்றி 3ன்னு கொடுத்து பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி ரன் பண்ணி பார்க்குறேன் என்னோடய ப்ரோக்ராமை. இப்போ என்னோடய ரூட் என்ன வருது, என்னோடய கேஸ் 3 வந்து கேஸ் 3யோட பிளாக் வந்து ரன் ஆகி யூ ஹாவ் செலக்டட் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், திருச்சி டு கோயம்புத்தூர் அப்படிங்கிற பிளாக் வந்து ரன் ஆகுது. இப்போ ஒரு வேளை இதில் 3மே இல்லாமல் நான் ஒரு நம்பர் நான் கொடுத்து பார்த்தேன்னா என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். 7 நான் கொடுத்துருக்குறேன். இப்போது என்னோடய ப்ரோக்ராமில் ரன் பண்ணி பார்த்தா, ஸோ இந்த 3 ப்ரோக்ராம்லேயும் இல்லாத இந்த 3 பிளாக்லேயும் இல்லாத ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கிறதுனால டிஃபால்ட்டுங்கிற கண்டிஷன் வந்து ரன் ஆகி இன்வேலிட் ரூட் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. இப்போது இதே இதில் நம்ம எப்படி யூசர்கிட்டருந்து ஒரு இன்புட்டை வாங்கி நம்மளோட ப்ரோக்ராமை செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து யூசர்கிட்டருந்து ஒரு இன்புட் நான் வாங்கணுன்னா நான் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறேன். ஸ்கேனருங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்கே கொடுக்குறேன். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நியூ அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஸ்கேனரை நான் கொடுத்துட்டேன். இந்த ஸ்கேனர் வழியாக தான் என்னோடய யூசர் என்ன பண்ண முடியும்னா இன்புட் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி என்னோடய சிஸ்அவுட்டில், அதாவது சிஸ்டம் அவுட் printlnல என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும், அவைலபிள் பஸ் ரூட் அப்படின்னு எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு சிஸ்அவுட் வச்சுருக்கிறேன். அப்புறம் என்னோடய நம்பரை நான் வச்சு என்னென்ன ரூட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அத்தனை சிஸ்அவுட் வச்சு நான் பிளேசஸை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சென்னை, கொச்சின், பெங்களூர், திருச்சி, மதுரைன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னொரு சிஸ்அவுட் வச்சு யூசரை வந்து இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு கண்டிஷன் நான் வச்சுருக்கிறேன். யூசர் வந்து கொடுக்குறது ஒரு இன்டீஜர்னால அதை ஸ்கேன் பண்ணக்கூடிய கீவேர்டு என்னென்னா, நான் கொடுத்துருக்குற இந்த ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அந்த கீவேர்டு வச்சது தான் இன்டீஜரை நம்ம வந்து ஸ்கேன் பண்ண முடியும். நான் இந்த ஸ்கேனர் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். இந்த மாதிரி டபுள், இன்டீஜர், அப்புறம் வந்துட்டு ஃப்ளோட், இதுக்கெலாம் தனித்தனி ஸ்கேனர் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணோன்னா என்னோடய ஸ்விட்ச் கேஸை நான் வைக்கிறேன். ஸோ நான் உள்ளே என்ன கொடுக்க போகிறேன், என்னோடய இன்டீஜரான ரூட் நம்பரை வந்து என்னோடய யூசர் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னோடய கேஸ் 1ல் நான் வைக்கிறேன். ஒரு வேளை என்னோடய யூசர் வந்து 1ன்னு கிளிக் பண்ணாங்கன்னா சென்னைன்னு காமிக்கணும், 2ன்னு கிளிக் பண்ணாங்கன்னா கொச்சின்னு காமிக்கணும், 3ன்னு கிளிக் பண்ணாங்கன்னா பெங்களூர்னு காமிக்கணும், 4ன்னு கிளிக் பண்ணாங்கன்னா திருச்சின்னு காமிக்கணும், அண்ட் 5 கிளிக் பண்ணாங்கன்னா மதுரைன்னு காமிக்கணும். ஒரு வேளை இதில் இல்லாத ஏதாவது நம்பரை வந்து 5 தவிர வேறு ஏதாவது நம்பர் கிளிக் பண்ணாங்கன்னா என்னோடய டிஃபால்ட் வேல்யூவான இன்வேலிட் ரூட் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். கடைசியாக என்னோடய ஸ்கேனரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய ப்ரோக்ராமை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னர்ஸ் கொடுப்போம். அண்ட் தென் ஜாவா அப்ளிகேஷன். இப்போது வந்து என்னோடய யூசர் என்ன நம்பர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நான் என்னெல்லாம் சிஸ்அவுட்டில் கொடுத்தேனோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. அவைலபிள் பஸ் ரூட் சென்னை, கொச்சின், பெங்களூர், திருச்சி, மதுரை. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடியது இன்டீஜர். ஸோ இந்த 1 2 3 4ங்கிற வேல்யூ தான் அவங்க இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ 1 or 2 3 ஏதாவது கொடுத்தாங்கன்னா, ஸோ இப்போ என்னோடய யூசர் 3ன்னு கொடுக்குறாங்க. அப்போது என்னோடய 3ல் என்ன இருக்குது, பெங்களூர் இருக்குது. ஸோ பெங்களூருங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம கொடுத்து பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுவோம் நம்ம ப்ரோக்ராமை. ஸோ இப்போ என்னோடய ரூட் நம்பர் நான் என்ன கொடுக்குறேன்னா 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோடய 5ல்
மதுரைங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, என்னோடய கேஸை வந்து அது செக் பண்ணுது. என்னோடய கேஸை செக் பண்ணி ஒவ்வொரு கேஸையாக அது வந்து செக் பண்ணிட்டு வருது. ஸோ கேஸ் 5க்கு டைரெக்டாக போகுது. அதில் வந்து என்ன கொடுத்துருக்குறோம், யூ ஹாவ் செலக்டட் மதுரை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பிளாக் எனக்கு ரன் ஆகி எனக்கு மதுரைங்கிற அவுட்புட் எனக்கு இதில் கிடச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் இப்போது இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதில் இல்லாத ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ என்னோடய கண்டிஷன் ஒவ்வொன்றையாக அது போய் செக் பண்ணோம். இந்த 6ங்கிற நம்பர் வந்து எதுலையாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணோம். பட் நம்ம 5 வரதான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எந்த பிளாக்கும் ரன் ஆகாமல் நான் கடைசியாக வச்சுருக்கிற டிஃபால்ட் அப்படிங்கிற அந்த பிளாக் வந்து ரன் ஆகி எனக்கு என்ன வருதுன்னா, இன்வேலிட் ரூட் நம்பர், ப்ளீஸ் செலக்ட் த வேலிட் ரூட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்கேனரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.